இப்போ டே 2 நம்ம தெரியாம வந்து பைன் ஃபாரஸ்ட் குணா கேவ்ஸ் வந்து போகலான்னு நினைச்சிட்டோம். அது மிகப்பெரிய தப்பு. என்னென்னா இவ்வளோ டிராஃபிக் இருக்கிறது. எவ்வளோ டிராஃபிக் நான் காமிக்கிறேன். இவ்வளோ டிராஃபிக் இருக்குது. நேற்று வந்து ஆக்சுவலாக கூட்டமே இல்லை. ஆனால் 4:30க்கு வந்து அந்த செக் பாயிண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால எங்களால் பைன் ஃபாரஸ்ட் போக முடியல. சும்மா பைன் ட்ரீஸ் இருந்துச்சு, வீடியோ ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். சரி ஓகே, நிஜமான பைன் ஃபாரஸ்ட் பார்க்கலாமே, குணா கேவ்ஸ் பார்க்கலாமே நினச்சோம். லாஸ்ட்டாக பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. இதுக்கு பேசாமல் நாங்கள் வந்து இந்த பூம்பாறை வில்லேஜும் கூக்கலுமே போயிருந்துருக்கலாம். ஆக்சுவலாக அங்கேயும் போகிறோம். இனி இது நடக்குமான்னு தெரியல. சரி பார்ப்போம். மழை வேற லைட்டாக இதாகுது. மழையா? மழை வேற இருக்கு. டிராஃபிக் வேற பயங்கரமா இருக்கு. இங்க ஆக்சுவலா பெட்ஸ் எல்லாம் கேட்டோம். தெரியல. அப்ப வந்து நீங்க கார்ல தானே வச்சுக்க போறீங்க, உங்களுக்கு சேஃப் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை மங்கீஸ் வந்து ஏதாச்சும் அட்டாக் பண்ணிரும் அப்படின்றாங்க. ஆனா வந்து மங்கீஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நாங்க கூட்டிட்டு போலாம்னு நினைக்கிறோம். விட்டுலாமான்னு பாக்குறேன். ரைட்ல பாருங்க, இதுதான் பைன் ஃபாரஸ்ட் என்ட்ரி. ஒரு ஆளுக்கு 10 ரூபாய் டிக்கெட். கைஸ்லாம் நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக பைன் ட்ரீஸாக இருக்கும். நடுவில் ஒரு சின்ன பாத்வே, ஹார்ஸ் ரைடு அந்த மாதிரி போட்டுருக்காங்க. அவ்வளோதான். கோடை வந்தாலே இது வந்து மஸ்ட் விசிட் பிளேஸ் ஆயிடுச்சு பைன் ஃபாரஸ்ட். வீக் டேஸில் வந்து கூட்டம் இல்லை. ஆமாம், ஆக்சுவலாக இப்போ கிளைமேட்டுக்கு நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் ஈவினிங் டைம்லாம் அந்த ஆக்சுவலாக நாங்கள் நேற்று கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருந்தோம். கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தோம். அதில் வந்து கிளைமேட் வந்து சூப்பராக இருந்துச்சு. பேக்கில் வந்து சன்லைட்லாம் அந்த மரத்தோட கேப்ல இருந்து வரும். அதனால பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அதுதான் குணா கேவ். அங்க போறாங்க பாரு. அங்க இருக்கு ஃப்ரண்ட்ல ரைட் சைடுல தான். இந்த ஸ்டெப் ஏறி போறதானே. ஸ்டெப் ஏறி போய் உள்ளத இருக்கும் போல. கண்மணி அன்போடு காதல் இங்கேயும் 10 rupees and then கேமரா கொண்டு போனீங்கன்னா 50 rupees. எவ்வளோ கூட்டம். இன்னைக்கு ஆக்சுவலாக நாங்கள் வந்து சீக்கிரமாக காலையிலே எழுந்திரிச்சு சீக்கிரமாக பூம்பாறை வில்லேஜ், கூக்கல், மன்னனார் லேக்லாம் கவர் பண்ணணும்னு நினச்சோம். நாங்கள் எழுந்திரிச்சதே ஒரு 6 o'clock 6:30க்கு தான். அதுக்கப்புறமா எங்கள் ஸ்டே அழகாக இருக்குமா, அதனால ஸ்டேலே நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 2 hours ட்ரெக்கிங் போயிட்டோம். ஜாலியாக இருந்தாங்க. அதனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே 9 o'clock ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு குளிப்பாட்டி எடுத்து எல்லாரும் ரெடியாகி வர்றதுக்கு 12 o'clock ஆகிடுச்சு. ரூம்லேருந்து வெளியில் வர்றதுக்கு இப்போ 2 o'clock ஆகிடுச்சு. 2 hours வேஸ்ட் ஆயிடுச்சு பிகாஸ் ஆஃப் திஸ் பைன் ஃபாரஸ்ட் அண்ட் குணா கேவ். ஆக்சுவலாக இங்கே என்னன்னா ரெயின் வேற வருது. இது அங்கே நம்ம வில்லேஜ் அங்கே எப்படின்னு தெரியல, அங்கே என்ன இருக்குன்னே தெரியல. அங்கே இந்த மாதிரி சொல்லுவாங்க. இல்லை அங்கெல்லாம் இந்த ஏரியா ஒரு 2 kilometersக்கு அது டவுன். அது ஆக்சுவலாக அது வந்து வில்லேஜில், அதனால அங்கே அனிமல்ஸ்லாம் இருக்காது. நீங்கள் பெட்ஸ் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா இங்கே 2 பிளேசஸும் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ரொம்ப ஹார்ஷாலாம் சொல்லலாம, கார்ல வச்சுக்கலாம். கார்ல வச்சுட்டு நீங்க வேணா போகலாம். இல்ல கார்ல இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு நான் சும்மா தான் சரி எடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டோம். எங்களோட பெட்ஸ் ஆக்சுவலா வந்து கார்ல இருப்பாங்க. சரி ஓகே, எல்லா பிளேசஸ்க்கும் அவங்களே கூட்டிட்டு போகலாம், இன்க்ளூட் பண்ணலாம்னால தான் நாங்கள் அங்கே போகல. ஆமாம், அவங்க போய் கேட்டதுக்கு சொன்னாங்க இந்த மாதிரி அட்டாக்லாம் இருக்கும், வைல்ட் அனிமல்ஸ், அதனால சேஃப் கிடையாது, உங்களுக்காக தான் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்றதுனால கோயிங் டு த நெக்ஸ்ட் ஸ்பாட். நான் இப்போ ஒரு 30 kilometers ட்ராவலுக்கு அப்புறம் இங்கே ஒரு கூக்கல் வில்லேஜ். ஆக்சுவலாக இங்கேருந்து கொடைக்கானல்லேருந்து உள்ளே போனோம். நிறைய கமர்ஷியல் டூரிஸ்ட் எல்லாம் வரமாட்டாங்க. ஆக்சுவலாக டூரிஸ்டர்ஸ் எல்லாம் வரமாட்டாங்க. யாராவது ட்ராவலர்ஸ் அந்த மாதிரி நிறைய பசங்க ஃபேமிலியெல்லாம் நிறைய பேர் வராங்க அந்த ஸ்பாட்டை பார்க்குறதுக்கு. போகிற வழியில் இங்கே கிராஸ் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு க்ரீனரியான ஒரு புல் தடம் இருக்குது. நிறைய மாடெலாம் மேய்ஞ்சிட்டு இருக்குது. ஸோ நாங்கள் சும்மா இங்கே ஒரு ஸ்டாப் பண்ணோம். சாலியெல்லாம் வச்சு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலாக எப்படி இருக்குது இந்த ஏரியா? நல்லா இருக்குது. நிறைய கவு தண்ணி இருக்குது. ஆமாம், சாணி நிறைய இருக்குது. நம்ம ஏன்னா நிறைய மேய்ஞ்சிட்டு இருக்குது. ஆக்சுவலாக இங்கே தான் இவ்வளோ தூரம் வந்த ஏரியாவில் இந்த ஏரியாவில் தான் கொஞ்சம் இதாக இருக்குது. ஆமாம், நிறைய சாப்பிட்டாங்க இருக்குது. அண்ட் வர ரோடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரோ ரோடு. ஒரு வண்டி தான் ஃப்ரீயாக வர முடியும். அதனால் ரொம்ப ஸ்பீடாக வராமல் கொஞ்சம்
மெதுவாக வந்தால் சேஃபாக வரலாம். அப்படி நாங்கள் கூக்கல் கிராஸ்லேண்ட்லேருந்து அடுத்து அப்படியே கொஞ்சம் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் வந்திருப்போமா. 3 ஆமாம் 2 கிலோமீட்டர்ஸ் அரௌண்ட் வந்திருப்போம். ஸோ இங்கே வந்து கூக்கல் லேக் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. அண்ட் அது அதான் தெரியுதுல்ல, அதுதான் ஆக்சுவலாக கூக்கல் லேக். இருங்க காட்டுறேன். இதுதான் கூக்கல் லேக்கோட வியூ பாயிண்ட். இங்கேருந்து 2 கிலோமீட்டர்ஸ் போனால் கூக்கல் வில்லேஜ் வரும். அதுக்கப்புறம் 1 கிலோமீட்டரில் ஃபால்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இந்த சைடெல்லாம் வியூ சூப்பராக இருக்குது சன்னோட. அண்ட் இங்கே ஒரு குட்டி கஃபே இருக்குது. நூடுல்ஸு, பிரெட் ஆம்லேட் அந்த மாதிரி எல்லாம் தெரியும். ஒன்றுமே இல்லை. ஆமாம் வர வழி சாப்பிடவே இல்லை. ஆமாம் வர வழியில் ஒன்றுமே இல்லை, குட்டி ரோடு. ஸோ அனுக்கு நூடுல்ஸும் எனக்கு பிரெட் ஆம்லேட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். வந்ததும் சாப்பிட்டுட்டு அடுத்த கூக்கல் வில்லேஜுக்குள்ளே போயிட்டு என்ன அப்படின்னு காட்டும். டாப் ராமனா நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. டாப் ராமன் மாதிரி இருக்கு. அண்ட் இதோ இருக்குது நம்மளோட பிரெட் ஆம்லேட். சாப்பிட்டு காமிக்கிறேன். வேணா நானே சாப்பிட்டு காமிக்கிறதுக்கு ஒரு ஆள். சாப்பிட்டு காமிக்க சொன்னேன், ஒரு இடையே சாப்பிட சொல்ல. எப்படி இருக்கணும்? இது நல்லா இருக்குல்ல? கொஞ்சம் மசாலா மாதிரி ஏதோ போட்டிருக்காங்க பிரெட் ஆம்லேட்டில். இருக்குமான்னு தெரியல. சின்ன குட்டி கஃபே. இங்கெல்லாம் பிரெட் ஆம்லேட்ஸில் மைனஸே போட மாட்டேங்கிறாங்க, மீன் சட்னி போட மாட்டேங்கிறாங்க. ஆமாம். ஆக்சுவலாக நம்ம இப்போ கூக்கல் வில்லேஜுக்கு தான் போகிறோம். ஏன்னா இங்கே இறங்கி ரைட் எடுத்திங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் ஃபால்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஃபால்ஸில் போயிட்டு ஒருவேளை நல்லா இல்லை அப்படின்னா அதனால் ஃபஸ்ட்டு வில்லேஜ் போயிடுறோம். அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைம் வந்து 5 ஆயிடுச்சு. அண்ட் இங்கெல்லாம் நீங்கள் சாப்பிட்னாலே இந்த ஊரில் உள்ளவங்க வந்து கைட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி வரீங்களா, குளிக்கலாம், ஒரு கிலோமீட்டர் டிரைவ், 1 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் பண்ணி குளிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். எவ்வளோன்னுலாம் தெரியல, நான் வேணான்ட்டோம். அப்படி வர்றது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 500,000 இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. கூப்பிட்டு போயிட்டு கொஞ்சம் சேஃபாக கொண்டு வரதுக்கு லோக்கல் கைட் மாதிரி அவங்க வந்து இங்கே நின்று ஒவ்வொருத்தருக்காக கேட்குறாங்க. ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த கூக்கல் வில்லேஜ் அண்ட் சூப்பர் செம்ம க்ரீனரியாக இருக்குது. கொடைக்கானலோட இன்னொரு இதுன்னு கூட சொல்லலாம். அப்படி தானே, இன்னொரு வியூ, இன்னொரு பார்க் அப்படின்னு கூட சொல்லலாம். கைஸ் இதுதான் நம்ம அந்த வில்லேஜ். இவ்வளோ தான் ஆக்சுவலாக ஃபுல்லாகவே இந்த மாதிரி லேண்டு. நாங்கள் போன ரோடு வந்து மேலே போயிட்டு அதுதான் ரோடோட டெட் எண்டு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அங்கே பார்க்குறதுக்கு வியூ பாயிண்ட்லாம் பெருசாக இல்லை, பியூர் அண்ட் பியூர் ஒரு வில்லேஜு. அதனால் இதை தான் அவ்வளோ ஹைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் இதை தவிர வேறு ஏதாவது இடங்கள் இருக்கா அப்படின்னு தெரியல. ஃபுல் மழை வேறு. இப்போ வந்து இங்கே இந்த ரோட்டுக்குள்ளே ஏதோ ஃபால்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, கொடைக்கானல்லேருந்து 40 கிலோமீட்டர்ஸு, சரி வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபால்ஸ் இருக்கா கண்டையாவது ஃபால்ஸை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போவே டைம் 5:30 ஆகுது, இருட்ட ஆரம்பிச்சிச்சு. இனி அந்த ஃபால்ஸ் போய் பார்த்துட்டு இருட்டுறதுக்குள்ளே திருப்பி ரூம் போகணும். அதுதான் இப்போ பெரிய டாஸ்க். ஓகே, நம்ம ஃபால்ஸ் அங்கே இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். கூக்கல் ஃபால்ஸ் போகிற வழியில் கூக்கல் ஃபால்ஸ் சொன்னேன்ல, அங்கே வந்து ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு ட்ரிப்புக்கு நம்ம வந்துருக்கோம். இங்கேருந்து அது உள்ள ஃபால்ஸ் இருக்குன்னே தெரியாது நம்மளுக்கு. 60 ருபீஸ் என்ட்ரி டிக்கெட்டு எடுத்து இந்த மாதிரி உள்ள வேலை நீங்கள் வந்துக்கலாம். இந்த சார்லி தூக்குறதுனால தான் அவள் இழுக்கிறான் என்ன, இல்லைன்னா நான் பேலன்ஸாக தான் போயிட்டுருக்கேன். இன்னும் ரொம்ப நேரம் டீப்பாக இருக்கணும். அழகாக போகிறடா அப்படி எடுத்துக்கிறேன். இருக்கிறதுனால பிரச்சனை பார்த்து போ. வயசானவங்கெல்லாம் கண்டிப்பாக வர முடியாது. மஞ்சு அப்ப எப்படி மஞ்சு அதனாலதான் போக முடியல உனக்கு. நான் பைசா விட்டுற போறேன். அதான் சொன்னேன், அவங்கள விட்டுரு நம்மளும் சேர்ந்து விழுவோம். இன்னைக்கு உண்மையிலேயே வந்ததுலயே இது ஒண்ணுதான் வருத்தம் இருக்கு. கைஸ் ஆக்சுவல் எக்ஸாக்ட் வியூ தான். நான் வந்து ஃபைனலி இந்த டெஸ்டினேஷன் கஷ்டப்பட்டு ரீச் பண்ணிட்டோம். தெரியுதா, கீழே கொஞ்சம் பேர் குளிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப பிரைவேட்டான ஃபால்ஸ் இது. ஆக்சுவலா கொடைக்கானல்ல இருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மஜாக்கோ மால் மாதிரி ஒரு இடம் பார்க்கலாம். அண்ட் என்ன போற வழியெல்லாம் கொஞ்சம், ஆமா நான் இங்க வர வேணான்னு சொன்னேன், திட்டி தான் வந்தேன். ஏன்னா மழை வேற பெஞ்சிச்சா. தாச்சு இப்படி வா,
இப்படி ஓடி வாடா சார்லி 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 இப்படி வா. வா. அண்ட் கைஸ் போற வழி வந்து இப்படிதான் இருக்கும். நாங்க எப்படியும் திரும்பி போகும்போது இருட்டிடும். அதனாலதான் இப்பவே அவசர அவசரமா வீடியோ ஷூட் பண்றோம். கைஸ் ஆக்சுவலா இந்த ஃபால்ஸோட டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா செம்ம கோல்டா இருக்கு. வந்து கால் வைக்க முடியல. ஐஸ் வாட்டர்ல குளிச்ச ஒரு ஃபீலிங் அந்த மாதிரி தான் இருக்கு. நான் குளிக்கல, கால் வச்சாலே தெரியுது ரொம்ப ஜில். பெட்ஸாலே சுத்தமா முடியல. அண்ட் செம்ம சூப்பர்பான ஒரு பிரைவேட்டான பீச். நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இங்க எந்த ஊரு? அடிக்கடி இந்த ஊரை மறந்துடுறேன். இந்த ஊர் அது பூக்கலா? கூக்கல் வந்தீங்க அப்படின்னா இந்த ஃபால்ஸை வந்து மிஸ் பண்ண வேணாம். ஹைலி ரெக்கமெண்ட். வழியெல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டி பாத்வேயா தான் இருக்கும். சாச்சுப்பா சாச்சு போ. ஓகே கைஸ், இனி நெக்ஸ்ட் வந்து ஸ்பாட் வந்து இதுதான். வீடு இல்லை, வாட் இஸ் தட்? ஸ்டே தான் நாங்கள் போக போகிறோம். அண்ட் அனோ இனி அம்மா கைஸ் இந்த மாதிரி நம்ம விழ வேண்டி இருக்கும். பார்த்து போங்க, ஃபால்ஸ்லேயே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி விழுந்துட்டேன். இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துணிஞ்சு முன்னாடி நிக்கிறியோ?